என் தாய்க்கும் தாய் தமிழுக்கும் நன்றி. வந்திருக்கிற அனைத்து பத்திரிகையாளர்களுக்கும் ரொம்ப பொறுப்போட நான் ரொம்ப மகிழ்ச்சியோடைய நன்றி சொல்லிக்கிறேன். இந்த படம் ஆரம்பித்த கதைக்கு முன்னாடி உங்களோட பங்களிப்பை பற்றி பேசி முடிச்சிட்றேன். இந்த படம் என்னவா ரிசீவ் ஆகுங்கிறதுல நிறைய டவுட் இருந்துச்சு எனக்கு. ஏன்னா நல்ல கதை பண்ணணுங்கிறதுல தெளிவாக இருந்து பண்ணி முடிச்சிட்டோம். ஆனால் இது மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறதுல என்னவா நடக்கும்னு கொஞ்சம் குழப்பம் இருந்துச்சு எனக்கு பர்சனலாக. எனக்கு மற்றவங்களுக்கு இல்லை, எனக்கு இருந்துச்சு. அதை நான் எதிர்பார்த்ததை விட ரொம்ப சூப்பராகவே சேர்த்துருக்குறீங்க. ஒரு ஒரு சின்ன இடத்துல கூட எங்களோட உழைப்பை குறைச்சி மதிப்பிடாமல் ரொம்ப அபரீதமாக கொண்டாடி கொண்டு போய் சேர்த்துருக்குறீங்க. எங்களுக்கு அதில் எந்த விதமான குறையுமே நீங்கள் வைக்கலை. வழக்கமாக நல்ல படங்களை அரவணைச்சு கொண்டு போவீங்க, அது இந்த படத்துக்கும் பண்ணியிருக்கிறீங்க. எங்களோட படத்தினுடைய இந்த ப்ரெஸ் மீட்டை இன்றைக்கி ஏன் பண்ணணும்னு ஆசைப்பட்டோம்னா, இந்த படத்தை இன்னும் கொஞ்சம் கொண்டு சேர்ப்பீங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். ஏன்னா அடுத்த வாரத்தை டார்கெட் பண்ணி தான் நாங்கள் இன்னும் நிற்கிறோம். 2வது வாரம் இந்த படம் நிற்கிறதுங்கிறதே உங்களோட சப்போர்ட்னால தான். நீங்கள் இந்த படத்தை இன்னும் கொஞ்சம் கொண்டு போய் சேர்க்குறதுக்கு உதவுவீங்கன்னு நாங்கள் ரொம்ப பெருசாக நம்புகிறேன். அதே மாதிரி இந்த கதை உருவாகிறதுக்கு காரணம் ஒரு கோபம்னு சொல்லலாம், இல்லை ஒரு ஆதங்கம்னு சொல்லலாம். இவ்வளவு பெரிய இந்திய நாட்டில் விளையாட்டு மட்டும் ஏன் தனித்து விடப்பட்டிருக்கு, அது ஏன் யாராலும் கண்டுக்கப்படாமே இருக்குங்கிற கோபம் தான் இது. இது ஆக்சுவலாக உங்களுக்குமே இருக்கும் தான். நீங்கள் சில இடங்களில் கட்டுப்படுத்தப்படுவீங்க. அது இல்லைன்னா நீங்களும் இதை பேசியிருப்பீங்க தான். அப்படி உருவானது தான் இந்த கதை. இந்த கதை உருவானதுக்கு இந்த கதை நான் ஃபஸ்ட்டு பிச் பண்ணது கேஜிஆர் ஸ்டுடியோஸ் தான் பிச் பண்ணியிருந்தேன். அப்போ ஒரு பெரிய ஹீரோவுக்கு பண்ணியிருந்தேன். அப்புறம் சில காரணங்களால் அது தள்ளி போயிட்டே இருந்ததுனால அப்புறம் நான் வெளியில் போயிட்டேன், கம்பெனிலேருந்து வெளில போயிட்டேன். அப்புறம் நான் வேறு கதை ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது திருப்பி இந்த கதையை பண்ணலான்னு தோணும்போது இந்த கதைக்குள்ள ரிசர்ச் ஆரம்பித்தேன். ஆக்சுவலாக ஸ்கிரிப்ட் முடிச்சுட்டு தான் ரிசர்ச்சே நான் ஆரம்பித்தேன். அப்படி போகும்போது இந்த கதையில் நான் பார்த்த மனிதர்கள், நான் கேட்ட விஷயங்களெல்லாம் என்னை ரொம்ப கொடூரமாக அச்சுறுத்த ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு பயம் வந்துருச்சு. ஏன்னா நான் ஒரு புது டைரக்டர். நான் ஒரு படம் பண்ணி லைஃப் செட்டில் ஆகணும், அதன் வழியாக ஒரு ஆர்ட் வழியாக ஒரு டிஸ்கஷனை நடத்தணும், இப்படியான ஒரு நார்மலான ஆசை உள்ள மனுஷன்தான். ஸோ இந்த படத்தை தொட்டோம்னா என்ன ஆகுங்கிற பயம் வந்துருச்சு. அப்போ இந்த படத்தை கைவிடலான்னு யோசிக்கும்போது விட்டுட்டு வேறு ஒரு கதை எழுதிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் திரும்ப யோசிக்கும்போது தான் தெரிஞ்சிச்சு இந்த கதையை நம்ம பண்ணலாம், யாருமே பண்ணக்கூடாதுன்னு குற்ற உணர்ச்சி ரொம்ப டிஸ்டர்ப் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் திரும்ப எடுத்து ஆரம்பித்தேன். அதற்கு அப்புறம் இந்த கதைக்குள்ளே நிறைய ஹீரோக்கள் வந்தாங்க. காலமும் சூழலும் அது நிகழவே இல்லை. அதுக்கப்புறம் தான் என்னோடய ஹீரோ கேஜிஆர் இது உள்ளே வந்தார். அவர் ஹீரோவாக உள்ளே வந்ததுக்கப்புறம் இந்த கதையை இன்னும் எப்படியெல்லாம் மாற்றலாம், அவர் எங்கேயுமே எனக்கு இது வேணும் அது வேணும்னு அவர் இது வரைக்கும் என்கிட்ட கேட்டதே இல்லை. இந்த கதைக்கு முழு சுதந்திரம் எனக்கு இருந்துச்சு. தயாரிப்பாளர்கள் 3 பேரும் சரி, ஹீரோவாகவும் சரி. ஏன்னா நான் ஹீரோவாக எதுக்கு இதை சொல்கிறேன் அப்படின்னா, புதுசாக வர ஹீரோவுக்கு சில பயம் இருக்கும், இப்படிலாம் இருக்கலாம் இப்படிலாம் இருக்கலாம்னு. அவர் ஒரு 12-13 படம் பண்ணியிருக்கிறாரு. அப்படி இருக்கிறப்ப அவர்கிட்டேருந்து எனக்கு எந்த விதமான இடையூறும் இல்லை கதைக்கு. நான் கதையை ரொம்ப ஃப்ரீடமாக தான் பண்ணேன். அதே போல் இந்த கதையை இதுக்கப்புறம் இப்போ டேக்கப் பண்ணணும்னு சொல்லும்போது திருப்பி ஒரு 3-4 ஹீரோ போனோம். அதுக்கப்புறம் இவர் உள்ளே வந்ததுக்கப்புறம் நான் ஃபஸ்ட்டு போய் கதை சொன்னது பீட்ருகெயின் மாஸ்டர்கிட்ட. அவர் ஒரு காப்பி குடிச்சிக்கிறேன்னு சொல்லிட்டு கதையை ஆரம்பித்தவர் காப்பி குடிக்கவே இல்லை. கதை கேட்டு முடிச்சுட்டு நல்லா இருக்குன்னாரு. அப்போ மார்க் ஆண்டனி படம் ரிலீஸ் ஆகிருந்துச்சு. நல்லா இருக்குது, கதை நல்லா இருக்குது. அவர் ஒரு படம் டைரக்ட் பண்ணியிருக்காரு வியட்நாமில். அது மாதிரி எனக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ யாருன்னு கேட்டார். ஹீரோ சொன்னேன். வாய்ப்புக்காண்டி வேலை போயிட்டேன்னு சொல்லிட்டு எனக்கு ஆரி துப்புனார். அப்போ தான் நான் மாஸ்டர்கிட்ட சொன்னேன், இல்லை மாஸ்டர் நான் ஒன்று பண்ணி காட்டுறேன் மாஸ்டர், இல்லை நான் இண்டஸ்ட்ரியை விட்டு போயிடுறேன்னு சொல்லிட்டு வந்தேன். இல்லை அவ்வளோ பெரிய வார்த்தையெல்லாம் நீங்கள் சொல்லாதீங்க அப்படின்னாரு. அதுக்கப்புறம் பூஜையில் தான் மாஸ்டரை கூப்பிட்டு கேட்டேன், மாஸ்டர் இப்போ ஓகேவான்னு கேட்டு. மாஸ்டர் அப்போ தான் உள்ளே வந்தார். ஆனால் மாஸ்டர் அதுக்கு முன்னாடி கதை கேட்டுட்டு இதில் எனக்கு என்ன வேலை அப்படின்னு கேட்டார். எந்த சண்டையுமே இல்லையே அப்படின்னாரு. இல்லை மாஸ்டர் எனக்கு ஸ்போர்ட்ஸ் பண்ணி கொடுக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லி அப்படி தான் மாஸ்டர் உள்ளே வந்தார். மாஸ்டர் உள்ளே வந்ததுக்கப்புறம் இந்த கதையுடைய ஸ்போர்ட்ஸ் எல்லாமே பெருசாக மாறுனுச்சு, எல்லாம் நடந்துச்சு. ஆனால் இந்த கதை ஆரம்பித்து இந்த கதையை தயாரிப்பு நிறுவனங்கள்லாம் தயாரிப்பு நிறுவனம் ஸ்வஸ்திக்கு ஆரம்பித்து போயிட்டு இருக்கும்போது நான் ஃபஸ்ட்டு கோர்ட்டு போகணுன்னு நான் சொன்னேன். கோர்ட்டு போகும்போது கோர்ட்டுக்கு குறைந்தபட்சம் 1 கோடி ரூபா செட்டு. நான் ஒரிஜினல் கோர்ட்டு மெட்ராஸ் யூனிவர்சிட்டி தான் பிளான் பண்ணியிருந்தோம். கடைசியில் ஜிஓ பாஸ் பண்ணி அது இல்லைன்னு சொல்லிட்டாங்க. கோயம்புத்தூரில் கருப்பு படம் பண்ண செட்டு தான் போயிருந்தோம். அந்த பட்ஜெட் எங்களுக்கு தாங்கலை. அது ஒரு நாளைக்கு 3 லட்ச ரூபா. அப்புறம் சரி வேறு வழி இல்லைன்னு சொல்லிட்டு செட்டு போகலாமா படத்தை கைவிடலாமாங்கிற நிலைமையெல்லாம் இருந்துச்சு. ஏன்னா இதுக்குள்ளே இன்வெஸ்டர்ஸ் திடீர்னு பேக் வாங்கி போயிட்டாங்க. அதுக்கப்புறம் பிரசாந்த், அருண், அஜித் இவங்க தான் முழுசாக இந்த கதைக்குள்ளே நின்று பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தபோது நான் முதல்ல கேட்டது கோர்ட். அது எனக்கு கேட்டது 75 லட்ச ரூபா. ஒரு புது டைரக்டரை நம்பி
முதல்ல 75 லட்ச ரூபா செட்டு போட்டு கோர்ட் போர்ஷன் போகலாமாங்கிறது வந்து எனக்கு எதுவும் என் காதுக்கு வரல. நான் கோர்ட்டு தான் வேணும்னு சொல்லி கோர்ட் ஷூட்டெல்லாம் முடிச்சுட்டு ஏரியாவில் ஷூட் பண்ணிகிட்டு இருக்கும்போது எனக்கு வந்து ஹீரோ ஃபோன் பண்ணார். நீங்கள் கோர்ட்டு கேட்டப்போ வந்து நான் உள்பட நிறைய பேருக்கு உங்கள் மேலே கோபம் இருந்துச்சு. என்ன ஒரு புது டைரக்டர் வந்து எடுத்தோடனே கோர்ட் வேணும்னு கேட்குறாரு, அது 75 லட்ச ரூபா கேட்குறாரு, இது எப்படி சாத்தியம் அப்படின்னு நிறைய கோபம் இருந்துச்சு, நிறைய பேருக்கு இருந்துச்சு அப்படின்னாரு. அது அப்போ சொன்னார், ஆனால் நீங்கள் விடாப்பிடியாக இருந்து அந்த கோர்ட் வாங்கி நீங்கள் ஒன்று பண்ணிவிட்டு இப்போ ஒன்று பண்ணுறது வந்து நீங்கள் என்ன நினச்சி பண்ணீங்களோ அது ஒர்க் அவுட் ஆகிருக்கு அப்படின்னாரு. எனக்கு என்னென்னா பயம், எனக்கு வந்து நான் என் ஹீரோவை வந்து நான் ப்ரெசென்ட் பண்ணுறதை வந்து ஒருத்தங்க கூட ரிஜெக்ட் பண்ணக்கூடாதுன்னு ரொம்ப தெளிவாக இருந்தேன். அவர் தயாரிப்பார், அதெல்லாம் எனக்கு தேவையில்லாத விஷயம். என்னோட ஹீரோ என் கதைக்குள்ளே இருக்கிற கதையினுடைய மாந்தன் நான் கொண்டாந்து மக்கள் முன்னாடி வைக்கும்போது அந்த ஹீரோவை யாருமே ரிஜெக்ட் பண்ணக்கூடாதுன்னு ரொம்ப தெளிவாக இருந்தேன். அப்படி இருக்கிறப்ப கேஜேஆருக்கு வந்து இது முதல் படம், அவருக்கு நடிப்பு எந்த அளவுக்கு இருக்குங்கிறதுல எனக்கு ஒரு சின்ன டவுட் இருக்கிறதுனால கதைப்படி 2வது பாகத்தில் வர கோர்ட்டை நான் முதல்ல ஷூட் பண்ணேன். சில நடுக்கம் தயக்கம் எல்லாத்தையும் நான் கோர்ட்டில் யூஸ் பண்ணேன். ஏன்னா கதைப்படி அவன் கோர்ட்டுக்கு போகும்போது பயப்படணும், நடுங்கணும். ஆனால் அதை ஷூட் பண்ணி அவரை எக்ஸ்பீரியன்ஸாக மாற்றி ஃபஸ்ட் ஹாஃபை செகண்டாகவும் செகண்ட் ஹாஃபை ஃபஸ்ட்டாகவும் நான் ஷூட் பண்ணேன். அதனுடைய அவுட்புட்டை இன்றைக்கி அவர் அனுபவிக்கிறார். அந்த அன்னைக்கு எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னார், நான் அன்றைக்கி ஒரு வார்த்தை ஒன்று சொன்னேன், அந்த ரெக்கார்டிங்கோட நான் வச்சுருக்கிறேன், நான் இன்றைக்கி தான் டேரக்டராக நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி இந்த கதையில் நிறைய சம்பவங்கள் நடந்திருக்குது. ஏன் இதை நான் குறிப்பிட்டு சொல்கிறேன் அப்படின்னா, அப்படி சின்ன சின்னதாக பார்த்து பண்ணி தான் இந்த படத்தை வந்து நாங்கள் ரொம்ப பொறுப்போடு தான் இந்த படத்தை கொண்டாந்து விட்டுருக்குறோம். அதே மாதிரி இந்த படத்துக்குள்ளே வந்த இன்வெஸ்டர்ஸ் பேக் வாங்கினதுக்கு அப்புறம் இவங்க 3 பேரும் அந்த படத்தை எங்கே போய் என்ன பண்ணாங்க, எதை விற்றாங்க, என்ன பண்ணாங்கன்னு தெரியாமல் தான் அந்த படத்தை நடத்தி முடிச்சிருக்கிறோம். இப்போ இந்த படம் வந்து உங்கள் முன்னாடி நாங்கள் கொடுத்துருக்குறோம். அதை நீங்கள் வந்து நாங்கள் எந்த அளவுக்கு பொறுப்போடு பண்ணமோ அதே பொறுப்போடு தான் நீங்கள் அணுகிருக்கிறீங்க. எனக்கு அதில் வந்து ரொம்ப சந்தோஷம் எனக்கு. அதே மாதிரி இந்த படத்துக்குள்ளே ஃபஸ்ட்டு ஜிப்ரன் சார், டெக்னீஷியன் வைஸ் இப்போ பேசுகிறேன். ஜிப்ரன் சார் உள்ளே வந்தது வந்து எனக்கு ப்ரொடக்ஷனில் கொடுத்த மியூசிக் டைரக்டர், வேறு மியூசிக் டைரக்டரு. எனக்கு ஹைதராபாத் கதை சொல்ல போகணும், என் மூஞ்சி சரியில்லை, என்னை கூப்பிட்டு கேட்டாங்க ஏன் மோரை தொங்குதுன்னு. இல்லை நான் ஜிப்ரன் சார் பார்க்கணும் அப்படின்னேன். அப்புறம் உடனே போங்க அப்படின்னாங்க. நான் ஜிப்ரன் சாரை போய் பார்த்தேன். எனக்கு கதை சொல்ல வராது, 10 நிமிஷத்துக்கு மேலே எனக்கு கை காலெலாம் உதற ஆரம்பிச்சிடும், கதை சொல்ல வராது. நான் 10 நிமிஷம் கதை சொன்னேன். கதை சொல்லி முடித்தோடனே அவர் ஒன்று சொன்னார், நீங்கள் கதை பண்ணியிருக்கிற லேண்ட்ஸ்கேப்பில் நான் 2 வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கிறேன் என்ஜிஓவில் அப்படின்னாரு. என்னோடய வேலை எல்லாமே அங்கே முடிஞ்சிருச்சு. அதுக்கு அடுத்து 15 நாளில் எனக்கு ஷூட்டு, ஒரு அம்மா சாங் ஒன்று எடுக்கணும். அவர் ஒரு டீம் போட்டு ரொம்ப ஆர்வமாக அனுப்புனார். பட் எனக்கு வேறு சுச்சுவேஷனால் அதுக்கு முதல் நாளே நான் ஷூட் முடிச்சிட்டேன், அவர்கிட்ட நான் சொல்லலை. அப்புறமா சாங் அனுப்புனே, ஷூட் எங்கன்னாரு. மாஸ்டர் அண்ணா ஷூட் முடிச்சிட்டேண்ணே அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாங்கில் இப்போ வரைக்கும் ஒரு கரெக்ஷன் கூட பண்ணலை. அந்த சாங் அப்படியே தான் யூஸ் பண்ணோம். அதுதான் செகண்ட் ஹாஃபில் ஒரு அம்மா சாங், பானுமதி சாங்கு. அதே போல் விஸ்வா இந்த கதைக்குள்ளே வந்தது வந்து அது ஒரு பெரிய ஃபாலோஅப்பு. வந்ததுக்கப்புறம் உள்ளதை மட்டும் பேசுவோம். விஸ்வா கதைக்குள்ளே வந்ததுக்கப்புறம் ஏன்னா ஏற்கனவே வேறு கேமராமேன், அதேமாதிரி கம்பெனியில் எனக்கு வேறு பெரிய கேமராமேன் கொடுத்துருந்தாங்க. இந்த பெரிய கேமராமேன்லாம் நான் வேண்டான்னு சொன்னதோ, மியூசிக் வேண்டான்னு சொன்னதோ வந்து நான் பெரிய இவன் அப்படிங்கிறதுக்காண்டி இல்லை. எனக்கு ஒரு பயம், கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணி ஒர்க் பண்ணணும், அந்த ஸ்பேஸ் இருக்குமா இருக்காதாங்கிற ஒரு பயம் தான், வேறு எதுவுமே கிடையாது. நான் எப்போவுமே எனக்கு வந்து பயம், ஒரு வேலை மீது பயம் இருக்கிற வரைக்கும் தான் நான் கிரியேட்டராக இருக்க முடியும்னு நம்புவேன். என்றைக்கு அந்த பயம் போய் அலட்சியம் வருதோ அன்றைக்கி நான் ஒதுங்கிடணும்னு நம்புகிற ஆள்னா. அந்த மாதிரி தான் விஸ்வாவை நான் உள்ளே கொண்டு வந்தப்போ வந்து ப்ரொடக்ஷனுக்கு கொஞ்சம் பயம் இருந்துச்சு. சரி ஓகே. அதே நேரத்தில் ஹீரோவும் வந்து ஒரு சின்ன டெஸ்ட் ஷூட் பண்ணணும்னு ஆசைப்பட்டார். அவரோட கான்ஃபிடென்ட்டுக்கு அந்த டெஸ்ட் ஷூட் ஒன்று ஸ்டுடியோவில் பண்ணும்போது அன்றைக்கி 2 பேருக்கும் டெஸ்ட் ஷூட்டு, ஹீரோவுக்கும் டெஸ்ட் ஷூட்டு, டிஓபிக்கும் டெஸ்ட் ஷூட்டு. அவர் ஷூட் பண்ணி இவரை பார்த்துட்டு, இவர் ஷூட் பண்ணுற அவர் பார்த்துட்டு அன்றைக்கி தான் டிசைட் பண்ணலான்னு சொல்லிட்டு போனோம். அன்றைக்கி போய் பார்த்துட்டு ஷூட்டெல்லாம் முடிச்சுட்டு நான் ப்ரொடக்ஷன்லேயும் ஹீரோட்டி சொன்னேன், இவர் தான் டிஓபி, முடிவு பண்ணுறேன்னா முடிவு பண்ணிக்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அது விஸ்வா அப்புறம் கேட்டேன், என்னங்க அப்படி சொல்லிட்டு வந்துட்டீங்கன்னு. ஆமாம் அவ்வளோதான், முடிவு எடுத்தால் அவங்க எடுக்கட்டும், இல்லைனா வேறு மாற்றினா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஒர்க்கு. விஸ்வா வந்தான். அதுக்குள்ளே விஸ்வா வந்து 2 பேருக்கும் நிறைய சண்டைகள் நடந்திருக்குது. அதெல்லாம் சேர்ந்து தான் இந்த அவுட்புட் வந்திருக்கு தான் நான் நம்புகிறேன். அதே போல் இந்த படத்துக்கு தினேஷ் வந்து இதே கம்பெனியில் இன்னொரு படம் போய்கிட்டு இருக்குது. இவர் தான் ஹீரோவை பண்ணுற படம். அந்த படத்தில் இருந்த எடிட்ரு. இந்த படத்துக்கு வேறு ஒரு எடிட்ரு வச்சுருந்தோம், சில காரணங்களால் பண்ண முடியாத சூழல்னால. அதுக்கப்புறம் தினேஷ் வந்தான். அருண் தான் என்கிட்ட கேட்டாப்புல, இந்த மாதிரி எடிட்டர் வர சொல்லியிருக்கிறோம் அப்படின்னா, வர சொல்லுங்கள், என்ன பண்ணணும் படம் பார்க்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டேன். அவரை படம் பார்த்துட்டு தினேஷ் வந்து பார்த்துட்டு, முதல்ல உனக்கு கதை பிடிச்சிருந்தா ஒர்க் பண்ணுப்பா, இல்லைனா ஒர்க் பண்ணாதப்பா அப்படின்னு நான் சொன்னேன். அவன் மூஞ்ச இறங்க பார்த்தான், என்ன இருந்தாலும் இப்படி பேசுகிறான்னு. அப்போ கதை பார்த்து முடித்ததுக்கப்புறம் தினேஷ் வந்து, இல்லை நான் இந்த படம் நான் பண்ணுறேனே அப்படின்னு சொன்னான். திரும்பவும் சொல்கிறேன், எனக்காகவோ கம்பெனிக்காகவோ பண்ண வேண்டாம், உனக்கு கதை பிடிச்சிருந்து ஒர்க் பண்ணு. ஏன்னா நான் வந்து ஒரு வேலை செஞ்சேன் அப்படின்னா
அது யாருக்காகவும் செய்ய மாட்டேன், அதை எனக்காக மட்டும்தான் செய்வேன். என்னோடய ஏடிஸும் அப்படி தான் இருப்பாங்க. எனக்கு திருப்திப்பட்டால் மட்டும்தான் அது வேலைன்னு நான் நம்புவேன். அந்த மாதிரி கேட்டப்போ அவன் பண்ணுறேன்னு சொல்லி வந்தப்போ எனக்கு ஒரு பெரிய சவால் இருந்துச்சு. நான் கிட்டத்தட்ட வந்து ஒரு 4 மணி நேரம் 20 நிமிஷம் ஃபுட்டேஜ் வச்சுருந்தேன் ரஃப் கட் பண்ணி. எனக்கு நான் பெத்த பிள்ளையை அடிக்கவே முடியாதுல்ல, எங்கேயுமே கட் பண்ணவே தோணலை. 4.5 நிமிஷம் பார்த்தா இண்டஸ்ட்ரியை விட்டு அனுப்பிடுவாங்க. அப்போ என்ன பண்ணுறதுங்கும் போது அந்த பழைய எடிட்டர் இந்த உலகத்துக்குள்ளே எனக்கு போக முடியலை சொன்னார். அது ரொம்ப புதுசாக இருந்துச்சு. அப்புறம் தான் தினேஷ் வந்து எப்படி கட் பண்ணலான்னு கேட்டான். நீ தானே எடிட்டர், நீ கட் பண்ணி காட்டு பார்ப்பேன். ஒரு வெர்ஷன் கட் பண்ணி காமிச்சான். அன்றைக்கி தான் என் பொண்டாட்டிட்டு வந்து நான் சொன்னேன், படம் நல்லா வந்துருண்டி அப்படின்னு. அவ்வளோ ஹோப் கொடுத்தான் தினேஷ். ஃபஸ்ட்டு படம், ஆல்ரெடி ஒரு படம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான் அந்த கம்பெனியில். ஆனால் இது ஃபஸ்ட்டு ரிலீஸ் ஆனதுனால இது ஃபஸ்ட்டு படம். ஆனால் கமிட் ஆனது அந்த படம் தான். தினேஷ் அப்படி தான் இதுக்குள்ளே வந்தது. தினேஷ் வந்து ரொம்ப ஹோப் கொடுத்தான். நிறைய இடங்களில் என் பேச்சை மீறி நடந்துச்சு சில விஷயங்கள். பட் அது எல்லாமே இப்போ நல்லதாக நடந்ததுனால நம்ம அதை பற்றி பேச வேண்டாம். அதே போல் இந்த படத்துக்கு சம்பத் ஆழ்வார் தான் சவுண்ட் டிசைன். நான் வந்து கம்பெனியில் வந்து நான் ரொம்ப அடம் பிடிச்சி வாங்கினேன். ஏன்னா அந்த படத்தை கொஞ்சம் சவுண்டிங்காக நல்லா ஒர்க் பண்ணலான்னு எனக்கு ஒரு பெரிய கனவு இருந்துச்சு. அத்லட் படம் பண்ணுறோம், நிறைய படங்கள் வந்திருக்குது. சவுண்டுக்கு பெரிய ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க, சவுண்டை விட்டுருவாங்க. சவுண்டோட வேல்யூ இங்கே ரொம்ப கம்மிங்கிறதுனால நான் காலா படம் பண்ணும்போது சவுண்டோட வேல்யூ தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால் வந்து சவுண்டாக நல்லா ஒர்க் பண்ணுறதுக்காண்டி நான் வந்து சம்பத் ஆழ்வார் சார் கேட்டு வாங்கினேன். அவர் அங்கே பாலிவுட்டில் ஒர்க் பண்ணுறவர். அவரை கேட்டு வாங்கி அந்த படத்துக்கு நியாயம் சேர்க்குற அளவுக்கு அவர் எனக்கு பண்ணி கொடுத்தாரு. அவருக்கு திருப்தி இல்லை. கொஞ்சம் நாங்கள் டக்குன்னு ரிலீஸ் டேட்டு ஃபிக்ஸ் பண்ணதுனால அது ரொம்ப சரியாக அவருக்கு டைம் கொடுக்க முடியலை. அதே போல் தான் ஜிப்ரன் சாரும் படம் ஃபைனல் ஒர்க்கு போயிட்டு இருக்கும்போது திடீர்னு வைரல் ஃபீவர் எனக்கு பக்குன்னு அடிக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரில. அப்புறம் ஒரு வழியாக முடிச்சு கொடுத்தாரு. அதே போல் இந்த படத்துக்கு ஒர்க் பண்ண முக்கியமாக ஆர்ட் டைரக்டர் என்னோடய ஃப்ரெண்டு தான் அவன், ராமு தங்கராஜ். அவன் வந்து இந்த படத்துக்கு கோட் போடும்போது அவன் எடுத்தோடனே சொன்னது, நீ வேலையை முடிச்சிரு, பேர் வேணா நான் போட்டு என் பேரை போட்டுக்க பண்ணான். அப்படி தான் ஆரம்பிச்சிது முதல் டிஸ்கஷன். ஏன்னா ஒர்க்குக்குள்ளே நிறைய நொரநாட்டியம் சொல்லிக்கிட்டே இருப்பேன். அப்படி ஆரம்பித்து எல்லாம் முடித்து செட்டை பார்க்கும்போது செட்டில் நான் சொல்லிட்டேன், அப்போதைக்கு வரைக்கும் ஜெய்பீமோட செட்டு தான் ரொம்ப டாப்பில் இருக்கும், அதை நம்ம உடைக்கணுண்டா அப்படின்னு சொன்னால் அதை உடச்சிருக்கிறோன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஹீரோட ஃப்ரெண்ட்ஸு சீஃப் அட்வொகேட்ஸ் 2-3 பேர் வந்தாங்க, ஹைகோர்ட் அட்வொகேட்ஸ் பார்க்குறதுக்கு. அவங்க ரொம்ப பிரமாதமாக இருக்குதுன்னு சொன்னாங்க. அதுதான் ஃபஸ்ட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஒரு புது டைரக்டருக்கு, ஒரு புது ப்ரொடியூசரு, ஒரு புது ஹீரோ, ஒரு புது எடிட்ரு, ஒரு புது டிஓபி. ஜிப்ரன் சாரும் பீட்ரிகைன் மாஸ்டரும் இல்லாமல் மீதி எல்லாமே புதுசு. அவங்கள நம்பி முதல்ல இவ்வளோ பெரிய கோர்ட் செட்டு, ஆர்ட் டைரக்டரு நல்ல படங்கள் ஒரு 10 படங்கள் பண்ணியிருக்கிறோம். நாங்கள் எல்லாம் புதுசு. அப்படி இருக்கிறப்ப இவ்வளோ பெரிய செட்டு போட்டு அந்த உலகத்தை கிரியேட் பண்ணுறதுக்கு நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஆனால் கஷ்டப்பட்டோன்னு உங்கள்கிட்ட நான் ஒப்பாரியாக சொல்லலை, விரும்பி தான் அந்த வேலையை எடுத்தோம். சொல்கிறோம், அதை வந்து அந்த கஷ்டத்தை வந்து நீங்கள் வந்து எந்த விதமான கொச்சைப்படுத்தாமல் ரொம்ப நெகிழ்வோடு கொண்டுட்டு போய் சேர்த்துருக்கிறீங்க. எங்களுடைய ஒரே ஒரு கோரிக்கையாகவே நான் கேட்குறேன், இந்த படத்தினுடைய வெற்றியை வந்து இன்னும் கொஞ்சம் பெரிதாக்குவதற்கு உங்களுடைய உதவியை நான் கேட்குறேன். இந்த படத்தில் பங்காற்றின அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். அதே போல் இந்த படத்துலேருந்து வெளியில் இருந்து நிறைய பேர் எனக்கு ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. முக்கியமாக மாட்டாங்குப்பத்தோட மக்கள் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. குப்பத்துலலாம் போய் ஷூட் பண்ணால் கேமரா போடுவாங்க, கல் எடுத்து அடிப்பாங்கனாலாம் நிறைய சொல்லப்பட்டுச்சு. அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் எங்களையும் என்னையும் அந்த ஏரியாவோட புல்லை மாதிரி பார்த்துக்கிட்டாங்க. அதே போல் இந்த படத்துக்காக நிறைய பேர் அட்வொகேட்ஸ் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. அவங்க எல்லாருக்கும் என்னோடய நன்றி. முக்கியமாக இந்த படத்தில் எனக்கு வந்து நிறைய கொஞ்சம் கோவப்படுவேன். அப்படி எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு இந்த படத்துக்கு நிறைய ஒர்க் பண்ணி கொடுத்தது என்னோடய டீம் தான். என்னோடய அசிஸ்டன்ட் டைரக்டர் டீம் வந்து என்னை சகிச்சுக்கிட்டு என் கூட ஒர்க் பண்ணதுக்கு வந்து பெரிய நன்றி. இந்த படத்தினுடைய அவுட்புட்டில் அவங்களுடைய பங்களிப்பு ரொம்ப பெருசு. அதே போல் இந்த படத்துக்காக எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் என்னவாகும்னு எதுவுமே தெரியாமல் இந்த படத்தை எனக்கு வேண்டி பண்ணி கொடுத்த ப்ரொடியூசர்ஸ் 3 பேருக்கும் வந்து ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கிறேன். அங்கீகாரம் என்னவா ஓடுது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, அங்கீகாரத்தோட ஓட்டம் என்னைக்கு நிற்கும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இந்தியா என்னைக்கு ஒலிம்பிக்கில் தங்கங்களை குவிக்குதோ அன்னைக்கு தான் அங்கீகாரத்தோட ஓட்டம் நிற்கும் அப்படின்னு நான் ரொம்ப நம்புகிறேன். இந்தியாவினுடைய விளையாட்டினுடைய போக்கை மாற்றும் திசை வழியாக தான் நான் அங்கீகாரம் படத்தை எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த படத்தினுடைய வெற்றியும் ரொம்ப முக்கியம்தான். அதே சமயத்தில் இந்த படம் வணிக ரீதியாக எங்களுக்கு நிறைய செய்ய வேண்டி இருக்குது. ஏன்னா இந்த ப்ரொடியூசர்ஸ் அதுக்கப்புறம் என்ன மாதிரி படங்கள் பண்ணணுங்கிறத இந்த வெற்றி தான் எங்களுக்கு முடிவு பண்ணி தரும். இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த விளையாட்டு வீரருடைய மனசாட்சியாக தான் அங்கீகாரத்தை நம்ம முன்னாடி சமர்ப்பிச்சிருக்கிறேன். இந்த படத்தினுடைய ஒவ்வொருத்தரோட உழைப்புக்கு பின்னாடி வந்து எதிர்பார்ப்பும் வெறும் ஊதியம் மட்டும் இல்லை, கொஞ்சம் பொறுப்பும் நிறைய இருந்துச்சுன்னு நான் நம்புகிறேன். அந்த பொறுப்பு தான் இந்த படத்தை இவ்வளோ சரியாக கொண்டாந்து அவங்க முன்னாடி நிப்பாட்டிக்க தான் நான் நம்புகிறேன். ஏன் அப்படின்னா, இந்தியாவில் விளையாட்டுத்துறை ஏன் கவனிக்கப்படலைங்கிறதுக்கு எந்த விதமான காரணமும் யாருக்குமே தெரியாது. ஏன் அப்படின்னா, இது ஒரு துறையாகவே யாரும் மதிக்கிறது கிடையாது.
அந்த துறையில் நடக்கிற அனைத்து சிக்கல்களையும் பேசணும்னு நான் முடிவு பண்ணி தான் இந்த படத்தை நான் எடுத்திருக்கிறேன். இந்த படத்தினுடைய வெற்றிக்கு இன்னும் உங்களுடைய உதவியை தேடி தான் நான் வந்திருக்கிறேன். அதேபோல் இந்த படத்தில் மிக உச்சமாக நான் நன்றி சொல்ல வேண்டிய சில பேருக்கு இப்போ நன்றி சொல்லிடுறேன். இயக்குனர் தாஸ், டோரா படத்தோட டைரக்டர், இப்போ முருகு அப்படின்னு நிஞ்சான்னு ஒரு படம் பண்ணுறார். தாஸ் அண்ணன் தான் எனக்கு இந்த வாய்ப்பை உருவாக்கி கொடுத்தாரு. அவர் இல்லைன்னா அந்த படம் நடந்திருக்குமான்னு தெரியாது. நான் இன்னும் வாய்ப்பு தேடிட்டு இருக்கிறனாவே இருந்திருக்கலாம். அதுக்கப்புறம் இன்றைக்கி நான் உங்கள் முன்னாடி நின்று இதெல்லாம் பேசுகிறேன் அப்படின்னா அதற்கு முதல் காரணம் டைரக்டர் ரஞ்சித், என்னோடய அண்ணன். அவர் தான் என்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மீட்பர்னு நான் சொல்லுவேன். ஏன்னா என்னுடைய வாழ்க்கையில் சில சிக்கல்னால என் வாழ்க்கையை முடிச்சுக்கலான்னு இருக்கும்போது என்னை கூப்பிட்டு பக்கத்தில் வச்சுக்கிட்ட ஒருத்தர். அவர் கூட இருந்த 2 வருஷம் என்னுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத காலகட்டம். அவர் என்கிட்ட எதையுமே திணிச்சு சொன்னது கிடையாது. என்னுடைய சுதந்திரம் தான். அவர் இல்லைன்னா என்னுடைய லைஃபே கிடையாது. அதே போல் இந்த படத்தில் திவ்யா மேடம், ஹீரோவோட ஒய்ஃப், அவங்க நிறைய இன்புட்ஸ் எனக்கு கொடுத்துருந்தாங்க. அந்த இன்புட்ஸ் எல்லாமே ஹீரோவை நான் ஏன்னா அவங்க ட்ராவல் பண்ணது அது எல்லாமே எனக்கு இந்த படத்தில் நான் அவரை வேலை வாங்குறதுக்கு எனக்கு நிறைய யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அது இல்லாமல் இந்த படத்துக்கு வேலை செஞ்ச முக்கியமாக அத்லட் ட்ரெயினர் மகேஷ், அவன் இந்த படத்துக்கு எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் அவனை நம்பி ஒரு 200 பிள்ளைங்க இருக்கிறாங்க திருநெல்வேலி கிரவுண்டில். அதையெல்லாம் விட்டுட்டு எனக்காக நின்னான். இன்றைக்கி அந்த படத்தில் இருக்கிற அத்லட் எல்லாத்தையும் ஓரளவுக்கு வந்திருக்குது அப்படின்னா அது அவனுடைய பங்களிப்பு, பெரிய பங்களிப்பு. அதே போல் நாரணமால்புரம் ஸ்போர்ட்ஸ் கிளப்பு, கற்பக யூனிவர்சிட்டி ராஜேஷ், வடுவூர் ஸ்போர்ட்ஸ் அகாடமி, இப்படி நிறைய பேர் இந்த கதையில் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. இவங்க எல்லாருமே ஸ்போர்ட்ஸ் சார்ந்தவங்க தான். இந்த ஸ்போர்ட்ஸ் சார்ந்தவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் படத்தை உருவாக்கும் போது தப்பு நடக்காதுங்கிற நம்பிக்கை எனக்கு இருந்தாலும் ப்ரெஸ்ஸு முன்னாடி படம் போட்டு காமிக்கிறப்ப எனக்கு ஒரு பெரிய பதட்டம் இருந்துச்சு. எனக்கு ஒரு 2 பதட்டம் இருந்துச்சு. ஒன்று சென்சார் போர்டு, இன்னொன்று டைரக்டர் ரஞ்சித்து, இன்னொன்று ப்ரெஸ்ஸு. அந்த ப்ரெஸ்ஸு இதே தேட்டரில் தான் நம்ம படம் பார்த்தோம். நான் எனக்கு படக்குன்னு அடிச்சுக்கிட்டு இருந்துச்சு. யுவராஜ் அண்ணன் வேறு கொஞ்சம் நேரம் மொபைல் பார்த்தாரு. அப்புறம் படம் பார்க்க ஆரம்பித்தார். நான் யுவராஜ் அண்ணன் மட்டும்தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அவர் படம் பார்க்க ஆரம்பித்ததுக்கப்புறம் ஓகே ரைட் அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த படத்தில் எனக்கு ப்ரெஸ்ஸு அவ்வளோ சூப்பராக என்னை ரிசீவ் பண்ணது எனக்கு ரொம்ப முக்கியமாக நான் ரொம்ப பெருமைப்பட்ட தருணம். எனக்கு 3 விஷயமே நல்லாவே நடந்துச்சு. சென்சார் போர்டுலேயும் என்னை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க. ப்ரெஸ்ஸு நீங்களும் அப்ரிஷியேட் பண்ணீங்க. மக்களும் நல்லா கொண்டாடி இருக்கிறாங்க. என்னோடய வாத்தியாரும் ரொம்ப நெகிழ்வாக இருந்தார். இதையெல்லாம் சேர்த்து இந்த படத்தை வணிக ரீதியாக மாற்றுறதுக்கான வேலையில் தான் நாங்கள் இப்போ இறங்கியிருக்கிறோம். ஏன்னா இந்த படம் வணிக ரீதியாக ஜெயிச்சே ஆகணும். ஏன்னா வணிக ரீதியான வெற்றி மட்டும்தான் திரும்ப என்ன போல் இருக்கிற ஒரு இயக்குனரை வெளில கொண்டு வரும். இல்லைனா திரும்ப இந்த கதைகள் திரும்ப நான் நல்ல சினிமா கெட்ட சினிமான்னு நான் பிரித்து பேச விரும்பலை. எல்லாத்துக்கும் ஒரே உழைப்பு தான். சிந்தனை ரீதியான வேறுபாடு தான் இங்கே இருக்க ஒழிஞ்சு எல்லாமே ஒரே சினிமா தான். எல்லாத்துக்கும் ஒரே உழைப்பு தான். இந்த சினிமாவை கொண்டுட்டு போய் சேர்க்கறதுக்கு பின்னாடி இருக்கிற எவ்வளோ வழி இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். பல படங்களுடைய ப்ரொமோஷனுக்காக பெருசாக பேசப்பட்டவர் கேஜேஆர். அவர் ஹீரோவாக நடித்த படத்தில் நாங்கள் எங்களால் முடிஞ்ச எங்கள் சக்திக்கு உட்பட்ட எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம். இன்னும் நீங்கள் உங்களுடைய ஒத்துழைப்போடு இதை கொண்டு போய் சேர்த்து இந்த படத்தை வணிக ரீதியாக மாற்றினீங்கன்னா ஸ்வஸ்திக் விஷன்லேருந்து அடுத்து கேட்டுக்கிற லைனப் எல்லாமே ப்ராஜெக்டாக மாறும். உங்களுடைய பொன்னான நேரத்தை எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. ஏதாவது விடுபட்டு இருந்துச்சுன்னா நான் அவங்கள மன்னிச்சுக்கோங்க. இந்த படத்தை நாளை முதல் தமிழ்நாடு ஃபுல்லாக தேட்டர் விசிட் போகிறோம் டீம் ஃபுல்லாகவே. இந்த படத்தை கல்லூரிகள்லேருந்து நிறைய நல்ல ரெஸ்பான்ஸு, மக்கள்கிட்டேருந்து நல்ல ரெஸ்பான்ஸு, அது எல்லாமே நீங்கள் கொண்டு போய் சேர்த்தது தான். அதனால் திரும்ப உங்கள்கிட்ட நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன். இன்னும் கொஞ்சம் இந்த படத்தை கொண்டு சேர்க்கறதுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க. நான் உங்களை சேர்க்கலைன்னு சொல்லவே இல்லை, இன்னும் கொஞ்சம் சேர்த்து உதவுங்கன்னு தான் சொல்கிறேன். வந்திருந்த